ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு தனி விஷயம். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசரின் கீழ் மக்கள் இருப்பதை தான் நம்ம மொனார்கி, அதாவது முடியாட்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த தேவி சந்திரகுப்தம் வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா விஷாக தத்தா. அது எந்த மொழியில் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஸ்கந்தகுப்தாக்கு வெவ்வேறு பேர்கள் இருந்தது. அதுல வந்து தேவராஜ். So welcome back to தினமும் TNPSC by உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மைண்ட் செட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டீகோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள், அதாவது குப்தாஸ் பற்றி நம்ம வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகளை வேகமாக இந்த மாதிரி கேட்குறாங்க. எந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான டாப்பிக்கில் அதை வந்து கேட்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி ரொம்ப சிம்பிளான ரொம்ப டிராஸ்டிக்காக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவில் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது. Hindu culture reached its zenith in India under the reign of அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து குப்தாஸ் அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர். பிகாஸ் குப்தா இஸ் கன்சிடர்ட் as a golden age அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் கன்சிடர்ட் as a golden age. எதுக்காக? கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் கோல்டு அதிகமாக பயன்படுத்தினாங்க. கோல்டன் காயின்ஸ், சில்வர் காயின்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுக்கலாம். இரண்டாவது கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. தி குப்தா எரா வாஸ் ஃபவுண்டட் பை, ரொம்ப சிம்பிள், ஆனால் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ இதன்படி ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், சந்திரகுப்தா 1. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்தர்கள் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் வரைக்கும் சரி, விஜயநகரா பேரரசு வரைக்கும் போனாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அரசர்களையும் வரிசைப்படுத்துக, அவர்களுடைய வேறு பெயர்கள் என்ன, அவர்களுடைய காலம் என்ன. ஸோ இதன்படி பாருங்க, சந்திரகுப்தா 1 வந்து முதல், அவரை அடுத்து வந்தவர் அவருடைய பிள்ளையான சமுத்திரகுப்தா. அதற்கடுத்து வந்தவர் தான் சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2க்கு அவருடைய தந்தையின் பெயரை சூட்டினார். அப்ப சந்திரகுப்தா 2 வந்து அவரோட தாத்தாவுடைய பெயர் வழியில வர்றதுனால சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 2 அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதன்படி பார்க்கும்போது 4வதா ஸ்கந்தகுப்தா அவர்கள் வந்து வராங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அடுத்தடுத்து யார் வந்தா அப்படின்றத கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது 10 வருஷம் முன்னாடி கேட்டாங்க, இன்னைக்கும் கேட்குறாங்க. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்க்கலாம். நேம் த டைப் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸிஸ்டட் டியூரிங் தி குப்தா பீரியட். குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதற்கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்களின் அரசியல், அதாவது அவங்களோட நிர்வாகத்தை பத்தி சொல்றது. இட் இஸ் கால்ட் அஸ் தி பாலிட்டி ஆஃப் குப்தாஸ். இந்தியன் பாலிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி குப்தர்களோட பாலிட்டி, தி பாலிட்டி ஆஃப் குப்தாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதன்படி அவங்க இருந்த கவர்மெண்டோட பேர் என்ன? இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். டெமோக்ராட்டிக்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களுக்காகவே வந்த அரசாங்கம் நம்ம சொல்றதுதான் டெமோக்ரஸி. அதே மாதிரி முடியாட்சின்னு சொல்லப்படுறது என்னன்னா, ஒரு அரசரின் கீழ் மக்கள் இருப்பதை தான் நம்ம மொனார்கி, அதாவது முடியாட்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது எது கீழே வருது? நம்ம இப்போ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசியில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 4-5 பக்கத்துக்கு என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தர் 1 என்ன பண்ணாரு, அவரோட சாதனைகள் எழுதின, அவரோட புத்தகங்கள் என்ன, அவருடைய அரசாங்கத்தில் இருந்தவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் வருஷப்படி சொல்லி யார் கடைசியாக வந்தவங்கன்னு முடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த காலத்துல அவங்களோட சமுதாயம் எப்படி இருந்தது, அவங்களோட அரசியல் நிலைமை எப்படி இருந்தது, மக்கள் எந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க எந்த மாதிரியான கரன்சி, அதாவது பொற்காசுகளை வெளியிட்டனர், அதில் என்னென்னத்தை அச்சிட்டனர் அப்படின்றத பத்தி பேசுறது தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கக்கா பேசுறது. இப்போ கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பத்தி சொல்லுங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு முதல் சிஎம் இவங்க, 2வது சிஎம் இவங்க, 3வது சிஎம் இவங்கன்னு சொன்னா ஏதாச்சும் நம்மளால சொல்ல முடியுமா யார் பெஸ்ட், யார் நல்லவங்க? இவங்க நேரத்தில் மக்கள் எப்படி அவங்களை யோசிச்சாங்க, இது எல்லாமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் என்னதான் நம்ம வந்து யார் வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க,
அப்படியே ஆட்டி படைச்சாலும் சரி, அதை வந்து என்ன சொல்ல ஆட்சி செய்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிர்வாகம் எப்படி போச்சு, சமுதாயம் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த குறிப்பின்படி அதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரோனாலஜிக்கல் ஆர்டர், காலை வரிசைப்படி அடுக்குக. யார? குப்த பேரரசுகளை, குப்த ஆட்சியாளர்களை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் விசிபிளா இல்லைனாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சமுத்திரகுப்தா, ஸ்ரீகுப்தா, குமாரகுப்தா, ராமகுப்தா. ஸோ அவங்களோட காலங்கள் என்ன? சமுத்திரகுப்தா வந்து 335 370, 240 280. குமாரகுப்தா அவர்கள் வந்து 473 476. அதற்கப்புறமா ராமகுப்த 370 375. ஸோ இதன்படி சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2143. 2143. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் இப்போ அடுத்து போகலாம். Who among the following rulers was called as கவிராஜா? பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். அவர் வேற யாரும் இல்ல, சமுத்திரகுப்தா. ஏன்னா அவருக்கு இசையின் மீது ரொம்பவும் ஆர்வம் இருந்தது. He learned music very extensively. அதுக்காக என்ன சார் சான்று இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவரோட காயின்ஸ்ல, அவரோட நாணயத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வீணை வாசிப்பதற்போல் இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்குது. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட மன்னர் யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா சமுத்திரகுப்தா அவர்கள். அதே மாதிரி அவரை பத்தி பேசினாலே உங்க எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அலகாபாத் கல்வெட்டு, அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். அது யார் எழுதுனா, அது எத்தனை வரிசைகளை வைத்து எழுதப்பட்டது, எத்தனை லைன்ஸ் கொண்டது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ள போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வருடம் 2025 நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, that is the persons who are preparing for group 1 as well as group 2 2A, உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் the test batch as well as the online classes. ஆன்லைன் கிளாஸஸ் டீடைல்ஸ் இங்க இருக்கு. இன்எக்ஸ்டென்சிவா ஷெட்யூல் முதற்கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க என்ரோலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் 1 as well as group 2 ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ எதுக்காக சார் அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இங்க நடத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு தனி விஷயம். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கும். சார் இது எல்லாருமே சொல்கிறீங்களே சார் எனக்கு புரியலை அப்படின்னா, நீங்கள் ஒரு 30 days இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா புக்கை எடுத்து படிங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபீல் ஆகுதோ அதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். முக்கியமான கொஸ்டின், ஹூ வாஸ் த கான்டெம்பரரி ஆஃப் சமுத்திரகுப்தா? சமுத்திரகுப்தர் காலத்தவரை சாராதவர் யார்? ஹூ இஸ் நாட் அ கான்டெம்பரரி. அவர் வாழும்போது இதுல யார் வந்து வாழல, அதாவது யார் வந்து இவரோட உயிரோட இருக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னா சேம் டைம்ல இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரின்னு சொல்லுவோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது விஷ்ணு கோபா. சார் விஷ்ணு கோபா அப்படின்னு சொன்னோன்னே பல்லவ அரசர் விஷ்ணு கோப்பரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சமுத்திரகுப்தர் அப்படின்னு வந்து நமக்கு படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு பல்லவ அரசர் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் யார் கான்டெம்பரரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரவர்மன், இவர் தான் கிடையாது. மற்றபடி இவங்க மேகாவர்மன் இவங்க எல்லாருமே வந்துட்டு சமுத்திரகுப்தரோட கான்டெம்பரரியாக வந்து கருதப்படுகின்றனர். ஓகே, அடுத்ததா which of the following statement is incorrect regarding the Guptas? இதை வந்து விட்டுறாதீங்க. இதுல எந்தாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இது எதுலையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதன்படி பாருங்க, தமிழ்ல மட்டும் பார்ப்போம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், இன்கரெக்ட் வேணாம். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. கரெக்ட். அவர் இதுல வந்து சந்திரகுப்தர் குமாரதேவி அவங்களோட மிஸ்ட்ரஸான ரம்பா அப்புறமா லிச்சாவி இது எல்லாமே வந்து அதுல வந்து குறிப்பிட்டதா வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தா இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் இன் அசோகா பில்லர் அட் அலகாபாத். ஓகே, கரெக்ட். இதுவும் வந்து கரெக்ட்.
இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஈரான், அதாவது ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது. கரெக்ட். ஸோ இதுல என்னன்னா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஈரான் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரை பத்தி பேசுதுன்னு இவ்வளவு நாள் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. நாணயங்கள்ல வந்து சந்திரகுப்தர் அவரோட மனைவியான குமாரதேவியோட நாணயங்கள் இது இருந்துச்சு, உருவங்கள் இருந்துச்சு. ஸோ இதுல என்னன்னா ஹரிசேனா வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ். ஹரிசேனா சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிடையாது. ஹரிசேனா அப்படின்றவர் வந்து சமஸ்கிருதத்தில், அதாவது சான்ஸ்கிரிட்ல ஒரு போயட்டா வந்து இருக்கிறார். அண்ட் அவரோட யாரோட இதுல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் கிடையாது. இஸ் ஒன் ஆஃப் தி அபிஷியல்ஸ் ஆஃப் சமுத்திரகுப்தா. அவர் வந்து சமுத்திரகுப்தரோட இதுல இருக்கார், அரசவையில இருக்கிறார். ஓகே. அடுத்ததா who was the patron of the great Buddhist scholar வாசுபந்து? புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரின் ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சமுத்திரகுப்தர். இதன்படி வருஷப்படி சொல்லணும்னா இவர்தான் வந்து குப்த இதையே வந்து தோற்றுவித்தார். அதற்கு அடுத்து கட்டோச்சகா, அதுக்கப்புறமா வந்து சந்திரகுப்தா, அதுக்கப்புறமா சமுத்திரகுப்தா அவர்கள். ஸோ இதுல வாசுபந்து எழுதிய முக்கியமான நூட்கள் அபிதர்ம கோசாரிகா, அப்புறமா வந்து நிர்வாண சூத்ரா, விம்சாத்திகா அண்ட் த்ரிம்ஷிகா. இது எல்லாமே அவர் எழுதியது. இது எல்லாமே கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது போக இந்த விஷுதி மாகான்றது ரொம்ப 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 முக்கியம். விஷுதி மாகாவை எழுதியது புத்தகோசா ஆவார். புத்தகோசா ஆவார். அடுத்ததா குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் as well as ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. இதையும் வந்து நீங்க என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. ஹரிசேனா engraved an inscription on the stone pillar of டேஷ் என்பவரின் கல் தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார். சமுத்திரகுப்தா, தெரிஞ்ச விஷயம் தான். Who was the first Gupta ruler to issue silver coins? ஸோ சில்வர் காயினை மொத வந்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அதோட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபகா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரூபகா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதற்கு முன்னாடி வந்த சமுத்திரகுப்தா அவர்கள் கோல்டு காயின் வந்து வெளியிட்டதா நம்ம ஸ்கூல் புக்லையும் குறிப்பிட்டிருக்கு. ஸோ இதை வச்சு இன்டைரக்டாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா தேவி சந்திரகுப்தம் டீல்ஸ் வித் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப். தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதற்கு வந்து சரியான ஆன்சர் சந்திரகுப்தா 2 பற்றி கூறுகிறது. இந்த தேவி சந்திரகுப்தம் வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விஷாக தத்தா. அது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். அண்ட் அவர் எழுதியதுலேயே இன்னொரு முக்கியமான நூல் என்னன்னா முத்ர ரக்ஷசா. இதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக பேசினாலும் ரொம்ப இன்டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க, எதை படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. In which year Fayan visited the court of Gupta Emperor Chandragupta II? குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி ஃபாஹியான் எந்த வருட வருகை புரிந்தார்? இதற்கான ஆன்சர் 401 இருந்து 410. இது என்ன ஆனாலுமே இந்த டேட்டா மாறி கொடுக்க வேணாம். இந்த டேட்டா அப்படியே வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேயே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் முக்கியமாக அவர் எழுதிய நூல் ஜர்னி டு த வெஸ்ட் ஒன்று, ரெக்கார்ட் ஆஃப் புத்திஸ்டிக் கிங்டம்ஸ் அப்படின்றதையும் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த 2 நூலையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து the travel accounts of Chinese exile of Faxian mention about the following city as ancient metropolis. கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்ரீகர் ஃபாஹியான் குறிப்பிட்டுள்ளார். அது எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி பத்தி பேசியிருக்கிறார். அண்ட் அவர் அது மட்டும் இல்லாம அவரோட மொத்த இதுலேயும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலை பத்தி பேசியிருக்கார், மருத்துவமனை பத்தி அவர் பேசியிருக்கிறார். அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாலிபுத்ரால வந்து இருக்கு. இட் இஸ் ஃப்ரம் தி பட்டாலிபுத்ரா அப்படின்ற அந்த இடத்துல வந்து இருக்கு. நெக்ஸ்ட், who erected non-rooted iron pillar in the Qutub Minar complex at Mehrauli? மெஹ்ராலியில் குதுப் மினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸி, 2ஆம் சந்திரகுப்தர். இவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம போக போக கிளாஸஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் கிளாஸஸை இன்டெப்த்தாக உங்களுக்கு சூப்பராக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். லைன் பை லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாரும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது, whose period the Gupta Empire reached to the Arabian Sea?
யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக் கடல் வரை பரவியது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அண்ட் இதுல நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அவர் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அந்த வெள்ளி நாணயம் வேற ஒன்றும் இல்லை, ரூபகா அப்படின்னு சொல்லப்படுறது. அண்ட் அவர் வெளியிட்ட அந்த நாணயங்களோட கிராம்ஸ் வெயிட் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 33 கிராம்ஸா வந்து இருக்கு. இது ஆல்ரெடி நிறைய சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சந்திரகுப்தா 2ஓட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் ஆதித்யா. விக்ரம் ஆதித்யா. அண்ட் அவர் ஆகிய அந்த சந்திரகுப்தா 2 ஆகிய இந்த பேரரசர் என்ன பண்றன்னா குப்தா எம்பையர், அதாவது குப்த பேரரசுக்கு இரண்டாவது தலைநகராக உஜ்ஜைனை வந்து கொண்டு வராரு. அண்ட் இவரோட காலத்துல தான் வந்து ஃபாஹியானு வந்து பேசப்படுறாரு அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்ததா சந்திரகுப்தா 2 was succeeded by whom? நம்ம இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, குமாரகுப்தர். Huns invaded India during the period of. ஹூனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தது அப்படின்றதுக்கு ஸ்கந்தகுப்தா. இந்த ஸ்கந்தகுப்தாக்கு வெவ்வேறு பேர்கள் இருந்தது. அதுல வந்து தேவராஜ், அப்புறமா சாகாப்பன் அப்படின்றது, அப்புறமா பிட்டாரி அப்படின்ற 3 முக்கியமான பேர்கள் இருக்கு. இதை கொடுத்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஹூன்ஸா இருக்கட்டும், வெளிநாட்டு மக்கள் வந்து இங்க வந்து ஆட்சி புரியணும்னு சொல்லி இங்க வந்து அட்டாக் பண்றாங்க. அப்போ இது எல்லாத்துலயும் இருந்து குப்த பேரரசை இவர் காப்பாற்றுறார். அதுக்காக அவர் கொடுக்கப்பட்ட பேர் தான் சேவியர் ஆஃப் ஃபாரின் அட்டாக். சேவியர் ஆஃப் ஃபாரின் அட்டாக். ஸோ அடுத்ததா ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. யார் கமாண்டர் இன் சீஃபாக இருந்தாங்க, ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் என்று அழைக்கப்படுறவங்க என்ன பேரில் அழைக்கப்பட்டாங்க, இதுக்குன்னு ஒரு டேப்லர் காலமே இருக்குது. அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதை நீங்களே இப்போ பார்த்துக்கோங்க. இட் இஸ் நோ யூஸ், எல்லாருமே நல்லா இதை படிச்சிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி க்ஷேத்ரா, கிலா, அபரகிதா, வஸ்தி அப்படின்னு சொல்லி எப்படி நிலங்களை வந்து வெவ்வேறா வந்து 4 இதாக வந்து பிரித்திருக்கிறாங்களோ அது எந்தெந்த நிலங்கள் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. க்ஷேத்ரா அப்படின்றது வந்து கல்டிவபிள் லேண்ட், கிலா அப்படின்றது தரிசு நிலம், அப்ரகாத்தா அப்படின்றது வந்து வனநிலம், வஸ்தி அப்படின்றது வந்து ஹேபிச்சுவல் லேண்ட். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து, which one of the following is one of the important port of eastern coast during the Gupta period? ஸோ இந்த கொஸ்டின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்ட்ஸ்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து புரோச், ஜப்பாரா, தாமிரலிப்தி, கல்யாண், இது எல்லாமே ஓகே. அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கந்தசாலா, கடூரா அண்ட் கேம்பே, இந்த 3 விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இல்லை, அவுட் சைட்ல இருக்கு. ஸோ குரூப் 1க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேம் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபவுண்டட் இன் 5th century AD. நலந்தா தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட். இது யாரால வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு, தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் 422-27. ஓகேங்களா? அண்ட் இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா பீகார்ல இருக்கு. அண்ட் இது யுனெஸ்கோவால எப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2016 வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பஞ்ச் சிதாந்தா அப்படின்றத வந்து எழுதியவர் யார்? பஞ்ச் சிதாந்திகாவை எழுதியவர் வரக மீரான் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பிரம்மகுப்தா எழுதினது என்னன்னா கந்த தியாக்கியா, சாடமா கேலா அப்படின்ற இந்த 2 விஷயங்களை அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுல வந்து விசாகதத்தா எழுதிய 2 நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 நூல்கள் வேற ஒன்றும் இல்லை, முத்ர ராட்சசா, ஜேவி சந்திரகுப்தம். அப்ப இந்த காவிய தர்ஷாவை யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா தண்டின். குண்டமாலா அப்படின்னு எழுதுறது வந்து தின்னாங்கா. தின்னாங்கான்னு சொல்லுவாங்க, தின்னாங்கான்னு சொல்லுவாங்க. 2மே வந்து கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் தான். அடுத்து சுத்தகா எழுதிய அந்த நூலை தெரிஞ்சுக்கோங்க. ஹூஸ் கால்ட் அஸ் த இந்தியன் ஷேக்ஸ்பியர்னு கேட்டாங்கன்னா காளிதாசர். ஸோ அதற்கப்புறமா நீங்க வந்து இவர்களுடைய பெயர்கள், ஆரியபட்டாவை என்னன்னு சொன்னாங்க, ஸ்கந்தகுப்தாவை என்னன்னு சொன்னாங்க, சந்திரகுப்தாவை என்னன்னு சொன்னாங்க, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முதன்படி ஆரியகுப்தாவை நியூட்டன் ஆஃப் இந்தியா, ஸ்கந்தகுப்தாவை ஹீரோ ஆஃப் ஏஷியா அண்ட் யூரோப், சந்திரகுப்தா 2 வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் சாகாஸ், காளிதாசாவை வந்து ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினை வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். During which rule of dynasty first self immolation of widow took place in India? எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல்
விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்ததுன்னு கேட்டாலும் அதுவும் குப்தாஸ் அவர்களே. ஸோ இன்னையோட குப்தாஸை வந்து நம்ம ஃபுல்லாக இன்டெப்த்தாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது போன்ற அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ லைக் திஸ் வீடியோ. ஸோ அடுத்தடுத்து கிளாஸஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு எவ்ரிபடி.